கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பார்த்திமேயு என்ற வழியோரம் அமர்ந்த ஒரு பார்வையற்ற மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வளவு வெளிச்சத்தையும் வாழ்வையும் கொண்டு வருகிறார் பாருங்கள். பார்வை பெற வேண்டும் என்று இந்த மனிதன் கேட்கின்றான். இந்த பார்வை பெறுவதற்கு முன்பாகவே அவனுடைய நம்பிக்கையை பாருங்கள். இயேசுவே தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று அவன் ஆண்டவரை நோக்கி வேண்டுகின்றான். அன்பிற்கினியவர்களே, யூதர்களுடைய ஜெபம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. யூதர்களுடைய ஜெபம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இறைவனை போற்றி புகழ்கின்ற ஜெபம். எனவே தான் ஆண்டவர் இயேசுவனுடைய அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே கூட பார்த்தோம் என்றால், ஆண்டவர் தந்தை கடவுளை போற்றுவதும் அவரை புகழ்வதும் அவருடைய ஆட்சி வருவதும் அவருடைய பெயரை புகழ்வதும் இப்படித்தான் அந்த ஜெபம் அமைந்திருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். எனவே இன்றைக்கும் யூதர்கள் இப்படித்தான் ஜெபிக்கிறார்கள். ஜெபம் என்று சொன்னால் அவர்கள் நினைத்ததெல்லாம் பேசுவது ஜெபம் அல்ல. மாறாக இன்றைக்கும் அவர்கள் தொழுகை கூடங்களுக்கு செல்கின்றார்கள். மற்றும் எருசலேமில் இருக்கக்கூடியவர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு செல்கிறார்கள். அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று அவர்கள் திருப்பாடல்களை வாசிக்கிறார்கள். இந்த திருப்பாடல்களை ஜெபிக்கின்றார்கள். எனவே திருப்பாடல்களை உட்கார்ந்து கொண்டு படிப்பது என்பது அவர்களுக்கு பழக்கம் அல்ல. எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலும் கூட நின்று கொண்டு தங்கள் உடல் முழுவதையுமாக அசைத்து கொண்டு ஆடிக்கொண்டு அவர்கள் அந்த திருப்பாடல்களை ஜெபிப்பார்கள். திருப்பாடல்களை அவர்கள் பாடுவார்கள். திருப்பாடல்களை அவர்கள் படிப்பார்கள். இதுதான் அவர்களுடைய உயர்ந்த மேலான ஒரு ஜெபம். அன்புக்குரியவர்களே, அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த மனிதனை பாருங்கள். தாவீதின் மகனே இயேசுவே, எனக்கு இரங்கும். அதற்கு மேல் அவன் எதுவுமே சொல்லவில்லை. எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு இது தெரியல, எனக்கு இது வேணும் அது வேணும், அதெல்லாம் கேட்கவே இல்லை. என்மேல் இறங்கும், அவ்வளவுதான். என்மேல் இறங்கும் என்பதிலே எல்லாம் அடங்கிவிட்டது. அது இறைவனுடைய சித்தம், இறைவனுடைய விருப்பம், அவ்வளவுதான். எனவே தாவீதின் மகனே இயேசுவே, இயேசுவே என்று அவன் ஆண்டவரை அழைக்கின்றான். தாவீதின் மகனே என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவனுடைய அந்த பாரம்பரியத்தையும் அவர் மீட்பர் மெஸ்ஸியா என்பதையும் ஏற்றுக்கொள்கின்றான். எனவே மெஸ்ஸியாவே, என்மேல் இரக்கம் வையும். அந்த இரக்கம் என்பதுதான் ஆண்டவருக்கு மிக பிடித்தமான ஒன்று. அந்த இரக்கம் என்பதுதான் இறைவனுடைய இயல்பாக இருக்கிறது. இரக்கம் என்பதுதான் அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. எனவே தான் உடனடியாக அவரை கூப்பிடுங்கள் என்று கூப்பிட்டு, என்ன உனக்கு செய்ய வேண்டும்? எனக்கு இரங்கும் என்று வேண்டிக் கொண்டாயே, உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வை பெற வேண்டும். அன்புக்குரியவர்களே, பார்வை இப்பொழுது பெற்றுவிட்டார். கடைசி வரிகளை பாருங்கள். அவர் மீண்டும் பார்வை பெற்று, அப்படி என்று சொன்னால் இந்த குருடன் இடையிலே தான் பார்வை எழுந்திருக்க வேண்டும். மீண்டும் பார்வை பெற்று என்று சொன்னால் அந்த மீண்டும் பார்வை என்பது இப்பொழுது உடலளவில் இருக்கக்கூடிய பார்வை மட்டும் அல்ல. ஆண்டவர் இயேசு அவனை தொட்டு குணப்படுத்தி அவனுக்கு மறுவாழ்வு அளித்து பார்வையை கொடுத்து வெளிச்சத்தை தந்து வாழ்வையே கொடுத்திருக்கிறாரே, இதுதான் மீண்டும் பார்வை பெறுதல் என்பதாகும். எனவே மீண்டுமாக பார்வை பெற்றவராக அவரை பின்பற்றி, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். அன்புக்குரியவர்களே, பார்வை பெற்ற பிறகு படுக்கை தூக்கி கொண்டு அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போகவே இல்லை, அல்லது கிடைச்ச வரைக்கும் லாபண்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இல்லை. அந்த 9 தொழுநோயாளர்களை போல, நன்றி இல்லாதவர்களைப் போல அல்ல. மாறாக அவன் ஆண்டவரை பின்பற்றி, he followed, அவர் வழி நடந்தான். he lived following Jesus, அவர் வழி நடந்தான். அதுதான் பார்வை பெறுதல். அன்புக்குரியவர்களே, நமக்கு உடல் அளவிலே பார்வை இருக்கிறது. ஒவ்வொரு நற்கருணையும் நாம் உள்ளத்தளவிலே பார்வை பெற வேண்டும். ஆண்டவரை நாம் பின்பற்றி அவரை வழி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு நம்மை அழைக்கின்றார். நாமும் வருகிறோம். ஆனால் இயேசுவினுடைய தொடுதலை உணர்கிறோமா? அல்லது நாம் மீண்டும் பார்வை பெறுகிறோமா? இயேசுவை பின்பற்றுகின்ற அந்த ஆற்றலையும் ஆவலையும் பெறுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை விருந்து திருப்பலி என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு புதியதொரு பார்வையை கொடுக்க வேண்டும், புதியதொரு வெளிச்சத்தை அளிக்க வேண்டும், புதியதொரு வாழ்வை நாம் பின்பற்ற வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுவோம். ஆமென்.